கைஸ், இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு டைம்ல உலகத்தோட மெப்ல மிகப்பெரிய ஒரு பேரரசை கண்ட்ரோல் பண்ணின ஒரு பவர். கோல்ட், வார், ஸ்ட்ராட்டஜி, சயின்ஸ் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணின ஒரு லெஜெண்டரியான நாகரிகத்தை கொண்ட மக்கள். அண்ட் டெசர்ட்டோட மிடில்ல ரைஸ் ஆகி யூரோப்புக்கே பயம் கொடுத்த, ஏஷியாவே டோமினேட் பண்ணின, ஈவன் இன்னைக்கு கூட ஹிஸ்டரி லவர்ஸுக்கு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடம், அதுதான் பெர்ஷியான்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த பெர்ஷியா நாட்டோட ஸ்டோரியை பற்றி தான். இது வெறும் ஹிஸ்டரியா மட்டும் இல்லாமல் இது ஒரு பவர், இன்டெலிஜென்ஸ், சர்வைவல் இது எல்லாமே சேர்ந்த ஒரு ஜேர்னியா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பழைய காலத்துல பெர்ஷியான்னு சொல்லக்கூடிய இடம் இன்னைக்கு ஈரான் இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி தான் இருந்திருக்கு. சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கி இருக்கு இந்த இடம். அந்த நேரத்துல அங்க பெரிய நகரங்கள் இல்லைன்னா பெரிய பெரிய அரசுகள் இது எல்லாமே இருக்கல. சின்ன சின்ன குழுக்கள் மட்டும்தான் இருந்தாங்க. ஒவ்வொரு குழுவுமே அவங்களோட குடும்பத்தையும் நிலத்தையும் காப்பாத்தி கொள்ளதான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ அங்க இருந்த வானிலையும் ரொம்பவுமே கடினமான ஒரு நிலையா தான் இருந்திருக்கு. அதிகமான வெப்பம், தண்ணீர் கிடைக்கிறதே கஷ்டம், என் சாப்பாடுமே போதுமான அளவு இருக்காது. அதனாலே மக்கள் தினமுமே போராடி வாழ வேண்டிய ஒரு நிலை இருந்திருக்கு. அதோட பக்கத்துல இருந்த மத்த குழுக்கள் இல்லைன்னா எதிரிகள் இவங்களோட நிலத்தையும் பொருளையும் பிடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஸோ அதனால அவங்க எப்பயுமே எச்சரிக்கையோடையும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காகவும் வாழ்றதுக்கு படிப்படியா கற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட எல்லா கஷ்டங்களும் தான் அவங்கள ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஒரு பீப்புளா கிரியேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். இப்போ இந்த பெர்ஷியாவோட கதையில முக்கியமான ஒரு பர்சன் இருக்காரு. அவரு தான் சைரஸ் தி கிரேட்னு சொல்லக்கூடியவர். ஸோ இவரோட சாதாரண அரசரா இருக்கல, அவர் நல்ல யோசனையோடு செயல்படக்கூடிய ஒரு அரசரா இருந்தாரு. போர்ல எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லி தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அதை விட முக்கியமா மக்கள் எப்படி நல்ல முறையில நடத்த வேணும்னு சொல்லி அவரை தெரிஞ்சிருந்தாரு. ஸோ அதனால அவர் என்ன செஞ்சாருன்னா, பல நாடுகள் போர்ல வென்று அவரோட ஆட்சிக்குள்ள கொண்டு வந்தாரு. ஸோ அந்த நாடுகள்ல வாழ்ந்த மக்களை துன்பப்படுத்தவோ இல்லைன்னா அவங்களோட பழக்க வழக்கங்களை மாற்றவோ இவர் முயற்சி பண்ணல. அதுக்கு பதிலா கைப்பற்றிய நாட்டு மக்களோட நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், பேசுற மொழி, வழிபடக்கூடிய தெய்வங்கள் இது எல்லாத்தையுமே மரியாதையோட அப்படியே இருக்க அனுமதிச்சாரு. ஸோ அதனாலதான் அந்த மக்கள் அந்த மன்னரை வெறுக்கல. அதுக்கு பதிலா இவர் ஒரு நல்ல அரசன்னு சொல்லி அவருக்கு ஆதரவா நின்னாங்க. ஸோ இதனாலேயே சைரஸ் தி கிரேட்டோட ஆட்சி பாத்தீங்கன்னா ரொம்பவே வேகமா வளர ஆரம்பிச்சிச்சு. சில ஆண்டுகளுக்குள்ளே பெர்ஷியா உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பேரரசா மாறுது. சோ அந்த பேரரசோட எல்லைகள் பாத்தீங்கன்னா மேற்கு பக்கம் நடுக்கிழக்கு பகுதிகளில் இருந்து கிழக்கு பக்கம் இந்தியா நாட்டோட எல்லைகள் வர காட்டியுமே பரவி இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த பெர்ஷியா நாட்டோட படை இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனது ஒண்ணு. அவங்க பாத்தீங்கன்னா இமோர்டல்ஸ்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க. ஏன் இமோர்டல்ஸ்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்கன்னா, எப்பயுமே படையில நிறைவான எண்ணிக்கை இருக்கும். ஒரு வீரன் இறந்து போனாலுமே உடனே அவருக்கு பதிலா இன்னொரு வீரன் வந்துருவாங்க. சோ அதனால எதிரிகளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. அது என்னன்னா, இந்த படையை தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லி. சோ அவங்க யுத்தத்துக்காக சில தந்திரங்களை கூட பயன்படுத்தினாங்க. ஃபாஸ்ட் ஹார்ஸ் ரைடர்ஸ், சர்ப்ரைஸ் அட்டாக் அண்ட் சைக்காலஜிக்கல் ஃபியர் டெக்னிக் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிருக்காங்க. வெற்றி பெறதுக்காக அவங்க மைண்ட் கேமை தான் அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க. இதனாலதான் பெர்ஷியாவோட படை உலகத்தோட மிகப்பெரிய படைகள்ல ஒன்னா இன்னைக்கு வர காட்டியுமே ஹிஸ்டரியில சொல்லப்படுது. ஸோ இந்த பெர்ஷியான்னு சொல்றது போர் வீரர்களுக்காக மட்டும் ஃபேமஸான ஒரு நாடாவும் இருக்கல. அவங்களோட நாகரிகமும் ரொம்பவுமே அட்வான்ஸ்டா இருந்திருக்கு. அவங்க சாலைகள் எல்லாம் கட்டியிருக்காங்க. பெரிய பெரிய நகரங்கள், கிராமங்கள் இதெல்லாம் ஒன்னோட ஒன்று இணைக்கக்கூடிய ரோட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட செய்திகளை வேகமா ஒத்தத்திண்டு இன்னொருத்தருக்கு அனுப்பக்கூடிய வசதியும் இருந்திருக்கு. அண்ட் தண்ணியுமே ரொம்பவுமே அழகான முறையில திட்டமிட்டு மேலாண்மை பண்ணியிருக்காங்க. இப்படி அவங்களோட கண்டுபிடிப்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பெஸ்டா தான் இருக்கும். ஸோ இதனால மக்கள் விவசாயம் செய்ய முடியுமா இருந்துச்சு, நகரங்கள் எல்லாம் வளர்ச்சி அடைந்துச்சு, அவங்களோட எக்கனமியும் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிச்சுன்னு சொல்லலாம். இப்ப இந்த நாட்டு கதையோட முக்கியமான பகுதி என்னன்னா, பெர்ஷியா கிரேக்கத்தை வெற்றி பெற முயற்சி பண்ணுச்சு. ஸோ இதுக்காக மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடந்துச்சு. அதுல முக்கியமா மெரத்தன், தெர்மோப்ளே போராட்டம் இந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாம் ஹிஸ்டரியில ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனதுன்னு சொல்லலாம். சில நேரங்கள்ல பெர்ஷியா வென்றிருக்கு, சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கிரேக்க மக்கள் அதுக்கு எதிராக ஃபைட் பண்ணிருக்காங்க. ஸோ இதனால என்ன தெரியுதுன்னா, மிகப்பெரிய பேரரசுகளுக்குமே சேலஞ்சஸ் எல்லாம் வரும். அண்ட் கான்ஃபிடன்ஸ் ஓவர்லோட் ஆகிச்சுன்னா அவங்களோட வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆக தொடங்கும். ஸோ அதே தான் இங்கேயுமே நடக்குது.
அதுக்கப்புறமா இந்த பெர்ஷியாவோட வீழ்ச்சியை பார்க்கலாம். காலங்கள் போறப்ப பெர்ஷியாவுக்கு புதிய புதிய எதிரிகள் எல்லாம் தோன்ற ஆரம்பிச்சாங்க. சோ அதுல முக்கியமானவர் தான் அலெக்சாண்டர் த கிரேட்னு சொல்லக்கூடியவர். இவர் பெர்ஷியாவை தாக்குறப்ப மிகப்பெரிய பேரரசு மெதுவா அழிய ஆரம்பிச்சுச்சுன்னு சொல்லலாம். நகரங்கள் எல்லாம் படிப்படியா அழிஞ்சிச்சு, மக்கள் எல்லாம் குழப்பத்துல வாழ்ந்தாங்க. ஒரு முறை உலகத்தை கட்டுப்படுத்திய மிகப்பெரிய பேரரசு மெதுவா குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. சோ இதுக்கப்புறமா பெர்ஷியா முழுவதுமாவே வீழ்ந்து போச்சுன்னு சொல்லலாம். ஆனா இது வீழ்ந்து போனாலுமே இதோட பெருமை இன்னைக்கு வர காட்டியுமே ஹிஸ்டரியில அழிஞ்சு போகலன்னு சொல்லலாம். அவங்களோட அறிவு, பண்பாடு, கலை இன்னைக்கு கூட நமக்கு பார்க்கலாம். சோ கைஸ், இந்த பழமையான பெர்ஷியா நமக்கு டீச் பண்ற ஒரு மிகப்பெரிய லெசன் என்னன்னா, பவர் கிரியேட் பண்றது ஈஸி கிடையாது அண்ட் பவரை மெயின்டைன் பண்றது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயமாவும் இருக்குது. பட் ஸ்மார்ட்டான லீடர்ஷிப் இருந்தா உலகத்தை சேஞ்ச் பண்ண முடியும். ஹிஸ்டரின்னு சொல்லக்கூடியது ஜஸ்ட் ஒரு பாஸ்ட் ஸ்டோரி மட்டும் கிடையாது, இது ஃபியூச்சருக்கான ஒரு கைடுன்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி இன்னும் ஸ்டோரிஸ் வேணும்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.